வணக்கம் நண்பர்களே. நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ, அவர் அமைச்சராக இருக்கிறார். அந்த அமைச்சர் ஒரு ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சமல்ல, 1000க்கும் மேற்பட்ட 1000 கோடிக்கு மேலே வழக்கில் சிக்கியிருக்கிறார். அவர் எப்படி சிக்கினார், என்ன தவறு செய்தார், உண்மையிலேயே தவறு செய்தாரா, அல்லது அவர் மீது வீண் பழிகளை சுமத்தி அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார்களா, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ. இப்போ அடுத்த தேர்தலில் அவர் போட்டிடுறாரு. அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு முதல்வர்னு சொல்கிறவரும் வர்றாருல்ல. அப்போ அந்த சம்பவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? அதுக்கு தான் இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். இது அமைச்சர் நேரு மேல், KN நேரு மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த குற்றம் அவர் செய்தாரா? ரைட். அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு 2004-06 ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தி வராங்க. என்னமோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, ரைட்டா? என்ன பேர் எதுக்கு, இதில் பேர் முக்கியம் இல்லை, என்ன குற்றம் என்பது தான் முக்கியம். ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தி வராங்க. அது பெருசாக ஒன்றும் அந்த நிறுவனம் செயல்பாடு இல்லை. இந்த ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்கள்ல, கருப்பு பணத்தை வாங்கி ரொட்டேட் பண்ணி இதை ஒயிட்டாக மாற்றுற அந்த இதை தான் நடத்துகிறாங்களோன்னு ஒரு டவுட்டு. இதுவும் ஒரு சந்தேகம். இந்த கம்பெனி ஒரு பிரபலமான பொதுத்துறை வங்கியில் இருந்து ஒரு கடன் வாங்குறாங்க. அந்த கடனை பெரும் தொகை கடன் வாங்குறாங்க. அந்த கடன் வாங்கின தொகையை என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினார்களோ அதை தவிர மற்ற செலவுகளுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி CBI ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. பொதுவாக வங்கியில் நீங்கள் ஒரு பெரிய தொகை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தொகை வாங்கும்போது அதை நீங்கள் என்ன காரணத்துக்காக சொன்னீர்களோ, உதாரணமாக ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் தான் நீங்கள் செலவு பண்ணணும் இல்லையே, அதை கொண்டு போய் வேறு சில வீடு கட்டுறது, வேறு ஏதோ ஒரு தொழில் பண்ணுறது பண்ணிங்கன்னா அது குற்றம். அன்லஸ் அதை ரீபே பண்ணணும். உடனே நீங்கள் பணத்தை திருப்பி கட்டிட்டீங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை. இவர்கள் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி CBI குற்றச்சாட்டை இது பண்ணுறாங்க. அப்போது CBI வழக்கு இது பண்ணும்போது அவங்களுடைய வழக்கு ஒரு விசாரணை நடக்கும் பொழுது கவி பிரசாத் அப்படிங்கிற உதவியாளர், அவருடைய தம்பிக்கும், யாருக்கு, நேருவுடைய தம்பிக்கும் அவர் தான் உதவியாளர், KN நேருக்கும் அவர் தான் உதவியாளர். அவருடைய மொபைல் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பரிசோதனை நடக்கிறப்ப எல்லாத்தையும் பார்க்குறோம்ல. அவருடைய மொபைல் நம்பரில் பார்த்தீங்கன்னா இவங்க போனது, நல்லா புரிஞ்சுங்க, வங்கி மோசடி. வங்கியில் பணம் வாங்கி வேறு வகைகளுக்கு செலவு பண்ணாங்கன்னு ஒரு வங்கி மோசடி. அந்த வங்கி மோசடி வழக்கை இவங்க பார்க்கும்போது தான் கவி பிரசாத்துடைய மொபைல் நம்பருக்கு அப்போ 2024 பிப்ரவரியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நகராட்சி மற்றும் மாநகராட்சி, இந்த கார்பரேஷன்லாம் சில பணியிடங்கள், கிளர்க்கு, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சில பணியிடங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இன்னருக்கு நீங்கள் பதவி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை பல பேர்களிடமிருந்து வருகிறது. யாருடைய மொபைலுக்கு? கவி பிரசாத்துடைய மொபைலுக்கு. இந்த பரிசோதனையில் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த பணி நியமனங்கள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்து அதை வெரிஃபை பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 2538 பேர்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி சரியாக இருந்தால், பணி நியமனம் நடந்திருக்கு. அதில் 3/4 பேருக்கு இந்த மொபைல் ஃபோனில் வந்த நம்பருக்கு தான் நடந்திருக்கு. அப்போ இந்த பணிக்காக இவர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகுது. இப்போ இந்த பணம் வாங்கினதை நிரூபிக்கணும் அப்படின்னா இப்போ தான் அமலாக்கத்துறை உள்ளே வருது. காரணம், அந்த மணி லாண்டரிங் ஆக்ட் உள்ளே வரும். எப்போ இவங்க பண மோசடி வழக்கு, வங்கி பண மோசடி வழக்கு FIR தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் அமலாக்கத்துறை வர முடியாது. ஆனால் இது மணி லாண்டரிங், லஞ்சம் வாங்கியிருக்காங்க, லஞ்சத்தை வேறு வகையில் திருப்புறாங்கன்றதை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை உள்ளே வருது. இப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை ஆரம்பித்த உடனே இவங்க ஹைகோர்ட்டு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட். எப்போதும் போல் நம்ம வரி பணம் தானே, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வரியை கட்டினோம்னா அதை எடுத்துகிட்டு இவனுக்கு இந்த மாதிரி கிரிமினல்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு போகிறதுக்கான வக்கீல் செலவு, அந்த செலவுன்னு விட்டுவார். இவர் முதல்வரா? கருமம், நம்ம தலையெழுத்து விட்டுருங்க. இவனுக்கு தான் திரும்ப திரும்ப நான் தான் முதல்வர், நான் தான் மக்களின் முதல்வர்னு சொல்கிறாங்க. இந்த லட்சணத்தை பாருங்கள். ஊரடித்து உலையில் போட்டு ஒரு காசு வாங்கியிருக்காங்க. அந்த காசு வாங்கினதை விசாரிக்கக்கூடாதுன்னு அதுக்கும் நம்ம காசை வாங்கிட்டே போகிறாங்கன்னா இவங்களாம் எவ்வளோ பெரிய கில்லாடி. இப்படி தான் பேச வேண்டியது இருக்குது. ரைட், விட்டுருங்க. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி இல்லை அப்படின்லாம் அந்த அவருடைய வக்கீல்லாம் பேசுவாங்க. காற்றுல விடுங்க, இறைவன் பார்த்துக்குவார். இப்போ எங்கே வந்துடுச்சு, 2538 பேரில் 3/4 பேருக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு தான் போட்டிருக்கீங்க. சரி, இதோடு விட்டாங்களா?
இல்லை. அடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கிது. என்ன? சென்னை மாநகராட்சி மற்றும் அந்த குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கிறதுலே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. இதில் தான் வந்து குடிநீர் வழங்குறது, இந்த கழிவுநீர் நீக்கிற அந்த பாதைகள் அமைப்பது, இது போன்ற பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து குடிநீர் வடிகால் வாரியத்திலாம் கிடைக்கும். அந்த குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கான்ட்ராக்டர்லாம் இன்னாருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு அதிகாரி, அந்த பேரை நாங்கள் சொல்ல விரும்பலை, காவல்துறை அதிகாரி பார்த்தீங்களா, அடுத்து அவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும், அதனால் ஒரு பேரை தவிர்த்துக்கிறேன். காவல்துறை அதிகாரி பரிந்துரை கவின் பிரசாத்துடைய மொபைலுக்கு வந்ததை அமலாக்கத்துறை கண்டுபிடிக்குது. அப்போ இதில் இதுவும் வந்துடுது. இதுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, அடிப்படை அமலாக்கத்துறை வருவதற்கான அடிப்படை எஃப்ஐஆர் வந்து என்னது, வங்கியில் பணம் வாங்கி மோசடி பண்ணது அப்படிங்கிறதுல தான் இவங்க உள்ளே வர்றாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த வாங்கின பணத்தை திருப்பி கட்டிடுறாங்க. இவங்களுக்கு தான் அது கலைஞர் டிவி காலத்துலேருந்தே ரொம்ப பெரிய கைவந்த கலையாச்சே. எவன்கிட்டே கடன் வாங்கின மாதிரி காட்டின வேண்டியது, பிரச்சனை வந்துச்சுன்னா அவன்கிட்ட திருப்பி செலுத்துன மாதிரி காட்ட வேண்டியது. ஏதோ அவனுடைய டிஎன்ஏ திருட்டுத்தனம் பண்ணுறதுக்குன்னே உள்ள டிஎன்ஏ இது இல்லைன்னு சொல்லுங்கள். கலைஞர் டிவியில் 220 கோடியை லாபம் சம்பாதிச்சதா கலைஞர் டிவி? திருப்பி கட்டினாங்கல்ல கடனை. அதே மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து 2004-06 ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கோ கடன் வாங்கினா, எதுக்கோ செலவு பண்ணால், திரும்ப அந்த கேஸ் வந்தோடனே கட்டிட்டாங்க, பணத்தை திருப்பி கட்டியாச்சு. கேட்டால் நாங்கள் சம்பாதிச்சோம் வாங்க, ரைட்டு அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ இந்த பணத்தை திருப்பி கட்டினதுனால எஃப்ஐஆர் க்ளோஸ்டு. ஸோ எஃப்ஐஆர் க்ளோஸ்டுனா அமலாக்கத்துறை விசாரணை நடக்காது. எப்படி நுழைஞ்சுக்குள்ளே வர்றாங்க பாருங்கள் நுணுக்கமாக. எஃப்ஐஆர் க்ளோஸ்டு, அமலாக்கத்துறை விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதிக்குது. இவங்க அதுக்கு மீறி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்குறாங்க. அப்போ தான் இந்த இது வருது, குடிநீர் வடிகால் வாரியத்துக்கான கான்ட்ராக்ட் பூரா ஒதுக்கியிருக்குன்னு. தலை சுத்துவிடா சாமி. காலையிலே எவ்வளவு தாண்டா அடிப்பீங்க? பணி நியமனம், கான்ட்ராக்டு, இது ஒரே ஒரு அமைச்சர், மிக நல்லா கவனிச்சுக்குங்க, ஒரே ஒரு அமைச்சர் KN நேரு. நான் அடுத்த வாரத்தை சொன்னால் அது அவமதிப்போ அவதூறு ஆயிருமான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் ரொம்ப மென்மையாக கேட்குறேன். இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் நான் அவரை அந்த அமைச்சரை கேட்கல, அதெல்லாம் இருக்கிறவன் எவனாவது இந்த இவ்வளோ இதோடு வந்து மக்கள்கிட்ட திரும்பவும் ஓட்டு போடுங்கன்னு கேட்பானா? வேற யாரையா வச்சுக்கிடுங்க கேட்பானா? அதுவும் கேட்கறது இல்லாமல் நான் தான் அவங்க முதல்வர், நான் தான் அவங்க முதல்வர்னு வராரு பாருங்க. கையெடுத்து கும்பிடுங்க, அவர் கையெடுத்து கும்பிடுங்க. உன்ன மாதிரி மகாராஷ்டிரா ஒரு பிறவிகள்லாம் இந்த வரணும் இந்த உலகத்துக்கு. அப்போ தான் கடவுளோட அருமை நமக்கு தெரியும். சொல்லுங்க, இதை இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையான்னு நீங்களே வந்து திமுக காரங்களை கூப்பிட்டு கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஐயா போதும் ஐயா, கலிகாலம்னு எங்கேயோ ஒரு புராணத்தில் படிச்சிருக்கேன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அதை நிரூபிக்கிற ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நன்றி தான் சொல்லணும். இவ்வளவா, இத்தனை அட்டூழியமா? ஐயா நீங்கள் பண்ணலையா ஸ்டாலின் ஐயா? ஆனால் இங்கே கடைசி ஒரு பஞ்சு நிற்கிது தெரியுமா? அவர் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு 7.5% 15% கொடுத்துருக்காரு. யார்? நேரு. பார்ட்டி ஃபண்டுனா என்ன? திமுகவுக்கு நிதி கொடுக்கறது. திமுக தலைவர் யார்? ஸ்டாலின். ஸோ இடி விசாரணை ஆரம்பிச்சதுன்னா எங்கே வந்து நிற்கும்? ஸ்டாலின் வீட்டு முன்னாடி வந்து ஜீப் நிற்கும். இப்போ தெரியுதா? ஏன் நம்ம வரி பணத்தை எடுத்து நம்ம வக்கீல நம்மகிட்ட நீங்கள் ஒரு வக்கீலை பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி எல்லாத்தையும் பண்ணிடாதீங்க பார்த்துடாதீங்கன்னு ஏன் ஓடுறாங்கன்னு தெரியுதா? டாஸ்மார்க் ஊழல், மணல் கொள்ளை, பணி நியமன கொள்ளை, இத்தனை கொள்ளையும் அடிச்சுக்கிட்டு தைரியமாக வர்றாங்க பாருங்கள். அந்த தைரியத்தை பாராட்டுங்க. ஆக இடி விசாரணை ஆரம்பித்தால் அவர் சவுக்கு சங்கர் ஐயா சொன்ன மாதிரி நேர முதல்வர் வீட்டில் தான் ஜீப் போய் நிற்கும். முதல்வரும் இடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். ஆனால் அவருக்கு அதெல்லாம் இல்லை. இடி விசாரணை முடித்தோடனே திரும்பவும் கையேன்னு ஆட்டிக்கிட்டு ஓட்டு போடுங்க, உதவி அங்கே வந்துடும் இங்கே வந்துடும், சிறுபான்மையினரை இவர்கள் நசுக்கி விடுவார்கள், பாஜக உள்ளே வந்துடும், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வர நிதிகள்லாம் தடை பண்ணி சிறுபான்மையினர் பூரா இதாகிடுவாங்க, கஷ்டப்படுவாங்க சொல்லுவாங்க. அடுத்து அப்படி தான் வந்து வெளியே பேசுவார். உள்ளே வச்சு 4 கேள்வி கேட்டிருப்பேன். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு பூரா திருட்டு காசு வாங்கியிருக்கேன்னு கேட்டால் அப்படின்ட்டு வெளியே வந்து இப்போ சிறுபான்மையை இது பண்ணுறாங்கன்னு கூப்பாடு போடுறது. எத்தனை நாடகங்கள், எத்தனை நடிப்புத்தன்மை. நான் இவர்களை மட்டும் சொல்லவில்லை நண்பர்களே, நம்முடைய சேனல் நேயர்களை சொல்கிறேன். நல்லா சிந்தித்து, மனசாட்சியோடு சிந்தித்து, நீங்கள் நான் சொன்னதில் தப்பு இருந்தால் கூட
எதில் சிந்தித்து எங்கே வாக்கு போடணும், எந்த விஷயத்தை சிந்திக்கணும், சிந்தித்து வாக்களிங்க. சும்மா நோட்டாவை கொண்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அப்பவும் யாரோ ஒரு திருட்டு கும்பல் வந்துடும். நான் உங்களுக்கு அது தருவேன், இது தருவேன், நான் உங்களுக்கு சித்தப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வர கோமாளிகளுக்கும் போட்டுறாதீங்க. திரும்ப இவங்க வந்துடுவாங்க. இவங்க தான் வர முடியும். யார்? இதே திருட்டு கும்பல் தான் வரும். அதனால் நல்லா சிந்தித்தே போடுங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் செய்திகளை எடுத்து வைப்பது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அதில் நம் கருத்துக்கள் சில சமயங்களில் நடக்கிற அந்த அநியாயங்களை பார்த்து கொதித்தெழும் பொழுது வரும் வார்த்தைகள் தான் கடினமாக இருக்கும். மற்றபடி மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் கிடைக்கும். நன்றி.